Hey guys, happy morning இல்லை happy noon. ஸோ டே 6 இன் ஹனாய் வந்தாச்சு. இதுதான் ஹனாய். வெயில் அடிக்குது, வின்டர் சீசன் சொன்னாங்க. பட் நல்லா இருக்குது வெயிலை பார்க்கவே. ஏன்னா சென்ட்ரல் வியட்நாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நிறைய பிளான் வச்சுருந்தோங்க ஆக்சுவலாக. இங்கே போகலாம், அங்கே போகலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அப்படி இப்படி பிளான் பண்ணிட்டு நைட்டு ஒரு 3 o'clock கிட்ட தான் ஆர்டர் வந்தோம். படுத்து தூங்கினவ தான். காலைல 11:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் லிட்ரலி. அதுக்கப்புறம் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு சரியான பசி இப்போது. ஸோ அதனால ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தேடி சாப்பிட போகலாம். நேற்று பிரியாணி தான் சாப்பிட்டோம், பட் ஸ்டில் பத்தவே மாட்டேங்குது. இங்கே சாப்பிட்றது வயிறு ரொம்பவே மாட்டேங்குது. ஸோ அதனால் எகெயின் இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி ஹனாய் சைட் சீயிங் தான் மோஸ்ட்லி. ஸோ நம்ம போகலாம். வெல்கம் டு ஆர்டி விலாக்ஸ். கிரில்ஸ் அண்ட் கிரேவி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்தது. ரேட்டும் நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய கடத்தரவாக இருந்துச்சு. பெருசாக பிளான் இல்லாததுனால கூகுளில் ஜஸ்ட்டு மஸ்ட் விசிட் பிளேசஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்த ஃபைண்ட் பண்ணி அப்படியே நடந்து போகணும். நல்லா சாப்பிட்டுட்டு நடந்து அதுக்கப்புறம் ஒரு கேபை பிடிச்சி ஒரு கோயிலுக்கு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். கூகுள் மேப் பார்த்து இறக்கி விட்டு போனதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே பார்க்கலான்னு பார்த்தா கோயில் பூட்டி இருக்குது. அதுக்கப்புறம் எய்த்தாப்பில் அந்த ஒரு லேக் இருந்துச்சு. இது ரொம்ப ஃபேமஸான லேக் போல். வந்தோம், பார்த்தோம், அப்படியே நடப்போம். ரொம்ப பெரிய லேக்கு. நைட்லலாம் நிறைய லைட்டிங்ஸ்லாம் போட்டு செம்மையாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ரொம்ப கிட்ட போய் பார்க்குறப்போ நிறைய ஃபிஷ் செத்து போயிருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எய்த்தாப்லேயே இன்னொரு கோயில் இருந்தது, பாண்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த கோயிலுக்கு போனோம். இந்த டெம்பிள் இருக்குல்ல, இந்த டெம்பிள் தான் போனோம். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஸ்லீவ்லெஸ்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. போர்ட்லேயும் கவர் யுவர் ஷோல்டர் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. சரி ஓகே. அவங்க அந்த இது ஸ்கார்ஃப் மாதிரி விற்றாங்க. அது எவ்வளோன்னு கேட்டால் 120K அப்படின்னாங்க. நம்ம ஊர் காசுக்கு அரௌண்ட் 600 ரூபாய்க்கு மேலே ஆக்சுவலாக நினைக்கிறேன். சைடில் வைக்கிறேன் 450 ரூபா. என்னடா இது அப்படின்ட்டு கூட வந்தது நீ கோயிலுக்கே வரானா இங்கேயே நில்லு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு திரும்ப கூப்பிட்டான். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த கோயில் உள்ளே மட்டும்தான் போகக்கூடாது. அந்த பிரகாரம்லாம் சொல்லுவாங்களா, அங்கெல்லாம் சுற்றலாம். உள்ளேயுமே பெருசாக இல்லை. ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தாலே ஈஸியாக தெரியுது. அதனால் இது எதுவுமே தேவை கிடையாது. சப்போஸ் நீங்களாம் வந்தீங்கன்னா எதுவுமே வாங்காதீங்க, கடை உள்ளே போயிடுங்க. பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெம்பிள் தான் வந்தோம். இது மேப்பில் பார்க்குறப்போ லேக்கு நடுவில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம லேக் நடுவில் தான் இருக்கோம். பட் we are not much happy about this place. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். ஸோ கைஸ், பார்ட் 2 டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர். என்னை பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்கா தெரில. ஒழுங்கான ஸ்லீப்பே இல்லாததுனால இன்றைக்கி டேவே ஒரு மார்க்கமாக போகுது. அதனால் எந்த பிளேஸ் வந்தாலும் ஒரு எந்துவே வரமாட்டேது. வா இந்த பிளேஸ், வா அந்த பிளேஸ் அப்படின்னு. பிகாஸ் இது டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போன ஸ்பாட் மாதிரியே தான் இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீ வேறு இருக்குது போல். எனக்கா என்ட்ரி ஃபீலாம் கட்டி உள்ளே போகணுமா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒரு டேவே ஒரு சிறன்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ போகலாம், பட் நிறைய க்ரௌட் இருக்குங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப டிராஃபிக். எனக்கு என்னமோ ஹோச்சிமின் சென்ட்ரல் வியட்நாம் ஹனாய் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கல. பட் இன்னும் நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல இந்த ஃபர்ஸ்ட் டே. அண்ட் ஆல்சோ ஸ்லீப் டிப்ரெஷன் வேறு இருக்கிறதுனால அப்படி ஃபீல் ஆகுது போல். ஸோ போகலாம், போயிட்டு டிக்கெட் எவ்வளோ ரேட் அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால காண்டாக இருக்குது. அண்ட் நைட் வேறு நமக்கு ஒரு பஸ் இருக்குது. நம்ம கேன்பியாக் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். அது வேர்ல்டுலே 4th லார்ஜஸ்ட் பார்டர் ஷேரிங் வாட்டர் ஃபால்ஸு. எனக்கு வாட்டர் ஃபால்ஸ்னால் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம பிளான் பண்ணி இங்கேருந்து ரொம்ப தூரம் ஆக்சுவலாக பஸ்ஸில் ஒரு 6 hours இங்கேருந்து கேட்பாங் ஐலாண்ட் போகணும். அங்கேருந்து ஒரு 3 hours எகெயின் பஸ் ட்ராவல் இருக்குது. ஸோ நைட் 9 o'clock பஸ் புக் பண்ணோம். பட் இப்போ தான் கால் பண்ணி 7 o'clock வர முடியுமா, இன்றைக்கி ஒரு பஸ் தான் கிளம்புதுன்னு சொன்னாங்க.
நாங்களும் ஓகேன்னு சொல்கிறோம். ஸோ 7 o'clock we have to catch up the bus. It will reach around 4 AM tomorrow on Catwa Island. ஸோ போகலாம். ஸோ இந்த பிளேஸை முடிச்சுட்டு வேறு எங்கே போவேன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு உள்ளே போனால் நான் காட்டுறேன். ஓகே. டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர். நம்ம எப்படி கல்விக்காக ஒரு கடவுளாக வந்து சரஸ்வதியை கும்பிடுறோமோ அது மாதிரி கல்விக்காக வந்து கட்டப்பட்டு வணங்குற ஒரு கோயில் தான் வந்து இந்த டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமிஸ் ஆர்கிடெக்சர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல பெரிய ஸ்பேஸு, நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய க்ரௌட் இருந்துச்சு அன்றைக்கி. நிறைய கைடட் கூட அவைலபிள் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து கைடெல்லாம் ஹையர் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்ட்ரீட் போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரெயின் இருக்கிற டைம் போல் ஜஸ்ட் சும்மா வாக் பண்ணிட்டு போனோம். தென் நோட் காஃபி, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. ஸோ அதனால் அங்கே போயிட்டு அங்கே சும்மா ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு வியட்நாமோட மெமரிஸ் எழுதி ஒட்டி வச்சுட்டு எகெயின் வந்து ஒரு சாக்லேட் பன் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறி அடுத்த ட்ரிப்புக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைனலி நம்ம பஸ் ஏறியாச்சு. இது வந்து ஒரு விஐபி லான்ச் பஸ்ஸு. ஸோ சீட் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டே வந்து இதோட முடியுது. டைம் வந்து ஒரு 8 o'clock ஆகுது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கேயுமே லஞ்சு பிரேக்கு எதுவுமே நிப்பாட்ட மாட்டானுங்களாம். நிறைய டிஸ்க்ளைமர் போட்டு தான் இது பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஷூக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு செக்யூர் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து வெறும் காலோடு தான் நடக்கணும் அப்படின்ட்டு. மற்றபடி பஸ் நார்மலாக நம்ம ஊர் பஸ் மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. இது வந்து நான் லைட் வந்து எங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே சுவிட்ச் இருக்குது சமலை. அவ்வளோதான், நம்ம போகலாம். ஸோ கேன்பியாக் ஐலாண்ட் வந்து நம்ம போயிட்டோன்னா நாளைக்கு அப்படியே வாட்டர் ஃபாலை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கான டே ஹனாயில் வந்து ஒரு மாதிரி நாட் ஸோ வெல்